வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை. பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுச்சேரி அரசு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றது. 70 வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீட்டு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளுக்கு விளம்பரம் அச்சிடும் அச்சகங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறையில் 13 காவல் உதவி ஆய்வாளர்கள் திடீரென மாற்றம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் டிவி நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி சத்யாவின் வீடு உள்ளது. கொலை உட்பட பல்வேறு வழக்குகளில் உள்ள சத்யா அங்கு இல்லாததால் தற்போது அந்த வீடு காலி மனையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று காலை அந்த வீட்டில் வெட்டுக்காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் 3 வாலிபர்கள் கிடப்பதாக அப்பகுதி மக்கள் பெரியகடை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்த்தபோது 2 வாலிபர்கள் உயிரிழந்த நிலையில் சடலமாக இருந்தனர். ஆபத்தான நிலையில் இருந்த ஒருவரை மீட்டு போலீசார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவரும் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்தார். இது தொடர்பாக டிஜிபி சத்யசுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் முத்தியால்பேட்டை, பெரியகடை மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் விசாரணை நடத்தினர். விசாரணையில் இறந்தது பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி, திடீர் நகரைச் சேர்ந்த தேவா, ஜே நகரைச் சேர்ந்த ஆதி என்பது தெரியவந்தது. இதனிடையே தகவல் அறிந்த உயிரிழந்தவர்களை குடும்பத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. மேலும் விசாரணையில் டிவி நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி சத்யா கொலை செய்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலையை அவர் மட்டும் செய்தாரா, கூட்டாளிகளுடன் செய்தாரா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் அதிகாலை வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா திட்டம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்களால் புதுதில்லியில் துவங்கப்பட்டது. இத்திட்டம் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீட்டு திட்டம். இத்திட்டம் 70 வயதை கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் வழங்கும் அன்பு பரிசாக கருதப்படுகிறது. இந்த ஆயுஷ்மான் அட்டை வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தனியாக ஆயுஷ்மான் வே வந்தனா திட்டத்தில் ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. ஆயுஷ்மான் வே வந்தனா காப்பீடு திட்டம் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள குடும்பத்தில் 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு 1 வருடத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இத்திட்டம் இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மருத்துவமனைகளிலும் உள் நோயாளியாக இலவச மருத்துவ சிகிச்சை பெற்று பயன்பெறலாம். ஆயுஷ்மான் வே வந்தனா காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யும் நபரின் ஆதார் அட்டை மற்றும் ஆதாரில் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணுள்ள கைபேசி அவசியம் தேவைப்படுகிறது. இதுவரை ஆயுஷ்மான் வே வந்தனா காப்பீடு திட்டத்தில் புதுச்சேரியில் 8242 நபர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் இத்திட்டத்தின் தொடக்க விழா கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு ஆயுஷ்மான் வே வந்தனா திட்டத்திற்கான அடையாள அட்டைகளை வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் AK சாய்ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் S ரமேஷ் என்கிற KSP, அரசு செயலர் சுகாதாரம் ஜெயந்த்குமார் ரே, சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன், சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்தலட்சுமி, துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசானது மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றது என்று 70 வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீடு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார்.
ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா திட்டம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பாரத பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 70 வயது மற்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீட்டு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று 70 வயது மூத்தவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரியில் மட்டும் 8242 நபர்கள் பதிந்துள்ளனர். இதில் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திட்டத்தால் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்போது திகழ்ந்து வருகின்றது என்று தெரிவித்தார். ஏற்கனவே தேசிய அளவிலான மருத்துவ காப்பீடு திட்டமாக பாரத பிரதமரால் 2018 தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பாரத திட்டம் உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டமாக செயல்பட்டு வருகிறது. வேற எந்த நாட்டில் இந்த மாதிரி திட்டமே கிடையாது. அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள ஏழை எளிய வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சை இலவசமாக பெற முடிகிறது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. நேற்று வரை மருத்துவ செலவால் பாதிக்கப்பட்டு அதிக கவலையில் இருந்த முதியவர்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிம்மதியை தந்து இருக்கிறது. இனி அவர்களுக்கு தேவைப்பட்ட ஆபரேஷன், செக்அப், மருந்துகள் அனைத்தும் இலவசமாக கிடைக்கும். மருத்துவ சேவை இலவசமாக கிடைப்பதால் இனி அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், ஆரோக்கியம் மேம்படும், நோயிலிருந்து விடுதலை அடைவார்கள். இதய நோய், கேன்சர், முட்டுவலி, டயாலிசிஸ், ஹை பிளட் பிரஷர் போன்ற நீண்ட நாள் நோய்களுக்கு தேவையான சிகிச்சை இலவசமாக கிடைக்கும். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிகளுக்கு விளம்பரம் அச்சிடும் அச்சகங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகள் இணைந்து விளம்பர பதாகைகளை நெறிமுறைப்படுத்த நகராட்சி வெளிப்புற ஊடக சாதனம் துணை விதிகள் 2024 எனும் புதிய விதிகளை கடந்த ஜனவரி முதல் செயல்படுத்தியுள்ளன. அதன்படி அங்கீகரிக்கப்படாத பேனர்கள் அச்சிடுவதை தவிர்க்க சில நிபந்தனைகள் துணை விதிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன. அந்த பிரிவில் எந்த ஒரு அச்சகமும் நகராட்சி அனுமதி சீட்டை பெற்ற பிறகுதான் விளம்பரங்களை அச்சிட வேண்டும். அந்த அனுமதி சீட்டை காட்சிப்படுத்துவதற்காக ஸ்கேன் செய்து விளம்பரங்களின் கீழ்ப்பகுதிகளில் தெளிவாக தெரியும்படி அச்சிட வேண்டும். அப்படி செய்ய தவறும் நிலையில் அச்சக உரிமத்தை ரத்து செய்து புத்தகங்களை அச்சிடுதல் மற்றும் பதிவு செய்தல் சட்டத்தில் அவர்களது உறுதிமொழியை ரத்து செய்ய மாவட்ட துணை ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 13 காவல் உதவி ஆய்வாளர்கள் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவையில் கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது காவல் உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக உள்ள 13 பேரை தற்போது இடமாற்றம் செய்து புதுவை தலைமை காவல் கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் உத்தரவிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து பிரிவு தொழில்நுட்ப பிரிவில் உதவி சார்பு ஆய்வாளராக உள்ள வெங்கடகிருஷ்ணன் அதே நிலையில் சிசிஆர் பிரிவுக்கும், திருக்கனூரில் உள்ள சீனிவாசன் மங்கலம் காவல் நிலையத்துக்கும், காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் உள்ள காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தின் சிவராமகிருஷ்ணன் புதுச்சேரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள செஞ்சிவேல் சோலைநகர் புறக்காவல் நிலையத்துக்கும், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் உள்ள அருள் உருளையன்பேட்டைக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்களுக்கு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமைச்சர் திருமுருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுத தயாராக இருப்பீர்கள் என்று தான் நம்புவதாகவும், உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமைய வேண்டும் என்றால் கல்வி அவசியம். கல்வியில் சிறப்பானதொரு நிலையை அடைய வேண்டும். பொதுத் தேர்வில் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவது அவசியமாகும். நீங்கள் பெறும் ஒவ்வொரு மதிப்பெண்ணும் உங்களை உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் அனைவரும் நல்ல முறையில் தேர்வு எழுதி அதிக மதிப்பெண்களை பெற்று உயர்கல்வி பயின்று வாழ்வில் உன்னத நிலையை அடைய மாணவ செல்வங்களை தான் வாழ்த்துவதாக அந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. காய்தே மில்லத் பேரவை சார்பில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில மாவட்ட இளைஞரணி இணைந்து நடத்திய அன்னதானம் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி அவர்கள் தலைமையில், மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது, மாநில துணைச் செயலாளர் சம்சுதீன், மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம் முன்னிலையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை முன்பு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாநில பொதுச் செயலாளர் ஜிகினி முகமது அலி, மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது, மாநில துணை செயலாளர் சம்சுதீன், மாநில துணை செயலாளர் முகமது ரஃபீக், மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம், மாவட்ட செயலாளர் ஜலாலுதீன், மாவட்ட பொருளாளர் முகமது இலியாஸ், மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிஃபாப், மாவட்ட துணைத் தலைவர் சையத் அலி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. தையல் பயிற்சி முடித்த ஆதிதிராவிட பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆதிதிராவிடர் வகுப்பைச் சேர்ந்த பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு, பயிற்சி பெறுபவர்களுக்கு தேவையான தையல் பொருட்கள் துறை மூலமாக வழங்கப்படுவதுடன் மாதந்தோறும் ரூபாய் 1500 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதன்படி கடந்த 2023-2024 ஆண்டில் தையல் பயிற்சி முடித்த 33 பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரம் மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் AK சாய்ஜே சரவணன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் S ரமேஷ் என்கிற KSP, ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். ஹிந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவில் பிப்ரவரி மாதம் முழுவதும் இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் இந்துஸ்தான் ரெக்கார்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பில் சதுரங்க போட்டி வில்லியனூர் கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியினை கேலக்ஸி ஆங்கில உயர்நிலைப் பள்ளி நிறுவனர் ரமேஷ், இந்துஸ்தான் ரெக்கார்ட்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சதுரங்க போட்டியின் ப்ராஜெக்ட் டைரக்டர் AP சிவக்குமார் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். உலகிலேயே மிக சிறிய அளவிலான செஸ் போர்டு 2 சென்டிமீட்டர் அளவிலும், செஸ் காயின்கள் 2 மில்லிமீட்டர் அளவிலும் உள்ள போர்டுகள் மூலம் சதுரங்க போட்டி நடைபெற்றது. 40 நிமிடம் நடைபெற்ற இந்த போட்டியில் 5 வயது முதல் 15 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் இப்போட்டியானது ஹிந்துஸ்தான் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஐயன்குட்டிப்பாளையம் அரசு தொடக்கப் பள்ளியில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. ஐயன்குட்டிப்பாளையம் ஜான்சிராணி அரசு தொடக்கப் பள்ளியில் குருமாம்பேட் வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் சங்கம் சார்பில் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. தலைமை ஆசிரியை இந்திரா இதற்கு தலைமை தாங்கினார். ஆசிரியை ஸ்ரீதேவி வரவேற்புரை வழங்கினார். சங்க கௌரவ தலைவர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார். தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுராமன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். ஆலோசகர் செந்தில்குமாரன் சிறப்புரையாற்றினார். மாணவர்களுக்கு திருக்குறள் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆசிரியை மோகனா நன்றி கூறினார். ஆசிரியர் ராஜ்குமார் இணைப்புரை வழங்கினார். கோதை தமிழ் இல்ல வீடியோ கொஞ்சம்
என் பேரெழிலன், தேர்ட் பிரைஸ் சி கோதை தமிழ். அடுத்ததாக யூகேஜி செகண்ட் பிரைஸ் குடூரு. புதுச்சேரியில் சாப்ட்வேர் இன்ஜினியரிடம் ரூபாய் 1.64 கோடி மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரசன்னராஜ் அண்ணாதுரை. இவர் சாப்ட்வேர் இன்ஜினியர். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பி மர்ம நபர் கூறியபடி பங்குச்சந்தையில் பல்வேறு தவணையாக ரூபாய் 1,64,50,000 செலுத்தினார். அதற்கான லாபத்தொகையாக ரூபாய் 5 கோடி காட்டியுள்ளது. ஆனால் லாப பணத்தை எடுக்க முடியவில்லை. மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது குறித்து தெரிய வந்தது. இந்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கராத்தே பயிற்சியை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் துணை முதல்வர் சிவக்குமார் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மதகடிப்பட்டு அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு பயிலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பயிற்சி 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் மாணவிகள் ஆர்வத்தோடு கராத்தே பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இப்பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு பயிற்சி முடிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவிகளின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பயிற்சியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பள்ளியின் துணை முதல்வர் சிவக்குமார் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் அறிவழகி, ஆசிரியர் லட்சுமி பிரியா, கராத்தே மாஸ்டர் சன்சாய் லக்னகுமாரன் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடி மகன் உட்பட 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை. பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுச்சேரி அரசு மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றது. 70 வயது மேற்பட்டவர்களுக்கான காப்பீட்டு திட்ட துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளுக்கு விளம்பரம் அச்சிடும் அச்சகங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறையில் 13 காவல் உதவி ஆய்வாளர்கள் திடீரென மாற்றம். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.